நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. இது ஆதித்யாவின் இளமை புதுமை. அண்ட் நான் வரும்போதே கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அழகா இருக்கேன்ட்டு எல்லா பசங்களும் சொன்னீங்களே. KPR காலேஜில் தான் இன்னைக்கு ஆதித்யாவின் இளமை புதுமை நடக்க போகுது, நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லாரும் ரெடியா? அண்ட் இந்த ஷோ உங்களுக்கு வழங்கறதுக்காக வந்திருக்கிறது உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மகா, மாடி வீட்டு பையன் டவுட் சந்தர். as usual ரெண்டு சைடு வந்துட்டு மக்கள் உட்கார வச்சாச்சு. இவங்க அப்படியே அடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு டாபிக் நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமா, என்னன்னா எல்லாமே அழகா கியூட்டா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? சோ அவங்க வந்து ஒரு கியூட்டான ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்க. லைஃப் அப்படினாலே வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு சமாச்சாரம் கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு ரெண்டு கேங்குள்ள சண்டை வரும். ஹாஸ்டல் லைஃபா டே ஸ்காலர்ஸா, டே ஸ்காலர்ஸா ஹாஸ்டல் லைஃபா? ஏங்க எப்பவுமே கெத்து எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற வரக்கூடிய பசங்க தாங்க. என்னதான் இருந்தாலும் வீட்ல இருந்து அழகா ரெடி ஆகி வீட்ல அம்மா கையில சாப்பிட்டு வர நம்ம டே ஸ்காலர்ஸ் மாதிரி வருமா? ஏங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரி விளையாடுறது எங்களோட ஹாஸ்டல் பசங்க தாங்க. எப்ப வேணா எந்திரிக்கலாம், எப்ப வேணா தூங்கலாம், அது நம்ம டே ஸ்காலர்ஸ் தாங்க. இன்னைக்கு வந்து இதைத்தான் நம்ம வச்சு செம்மையா சூப்பரா பேச போறோம். ஓகேவா? ரெடியா? ஹாஸ்டலுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக 2 லெஜெண்ட்ஸ் நம்ம கூப்பிடலாமா? ஓகே, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் விக்கி அண்ட் எழில். மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்ல ஷார்ட் ஸ்கர்ட் ஜென்னிஃபர். என்ன பார்க்கும்போது தெரியும் வெள்ளையா கொலகுலுன்னு இருக்கேன். அதாவது பசங்க கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்றதுன்னு தெரியும்ல. நான் வந்து ஹாஸ்டல்ல சப்போர்ட் பண்ண போறேன். ஒன்று இருக்குடா, காக்கா இருக்கும் கருப்பு, என்னைக்குமே ஹாஸ்டல் பசங்க தான் சிறப்பு. ஓகே, நம்ம எதிரணி டீம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிக்க போறோமா இல்லையான்னு ஒரு மாதிரி மரண பீதி தெரியுது. அவங்க கண்ணிலே அந்த பயம் தெரியுது. பார்த்து உங்களுக்கு மரண பீதி வருதா? நீங்க போங்க, போய் உட்கார்ந்துருங்க. இந்த பையனை கூட்டி போங்க. ஓகே. ஓகே, ஹாஸ்டலைட்ஸ்க்கு லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டிருக்கீங்க. பட் அதை விட நிஜமான லெஜெண்ட்ஸை நான் டே ஸ்காலர்ஸ் கூப்பிட போறேன். லெட்ஸ் வெல்கம் நிக்கி அண்ட் ராம். ஆடலோட பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலோட பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். சோ ஹாய் கிரிக்கெட்ல போடுவாங்க டாஸ். KPR காலேஜ் தான்டா மாஸ். இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. 9க்கு அப்புறம் 10 KPR காலேஜ் தான் கெத்து. தளபதி விஜய் நடிச்சது பீஸ்ட். KPR காலேஜ் தான்டா பெஸ்ட். பஞ்சு பஞ்சுன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு தடவை கூட ரத்தம் யாரு மூஞ்சில வரல. வர அளவுக்கு அவன் பஞ்சு சொல்லுவான்டா. ஓகே गाइस, இப்ப தெரிஞ்சு போச்சு வீட்ல இருந்து காலேஜுக்கு வரவங்க ஹாப்பியா இருக்காங்களா இல்ல வந்து ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் போறவங்க ஹாப்பியா இருக்காங்களா? ஆரம்பிச்சாச்சு, வேற லெவல்ல. சூப்பர், தம்பிட்ட கொடுங்க. 9 மணி காலேஜுக்கு 8:55க்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் பிரேக்ல பல்லு தேய்ப்போம், செகண்ட் பிரேக்ல குளிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். நடுவுல ரெஸ்ட் ரூம், அது 2வது பிரேக்ல எல்லாம் சேர்த்தி தான். நம்ம வந்து 8 மணிக்கு போவோம் சரிங்களா? 8 மணிலேருந்து 9 மணிக்கு பாத்ரூம் தான். எவ்வளோ நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ரேஸ் காலேஜ்க்கு 5 நிமிஷம் டம்மு டம்மு மச்சான் என்னடா அப்படிமா, அது உங்களால முடியுமா? ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்னா 6 மணிக்கு லேட்டா ஆனா கூட உட்கார்ந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு செவரையர் குறிச்சு நாங்க ஹாஸ்டல் ரூம்குள்ள போவோம். யாராச்சும் கேள்வி கேட்பாங்களா? அதுவே வீட்லன்னா அப்பா மீசையை முறுக்கிட்டு வெளியே வந்து நிப்பாரு, எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்பாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஏங்க இவ்ளோ பேசுறீங்க, ஓகே ஹாலிடேன்னு ஒன்று விடுவாங்க, அதுக்கு அவுட் பாஸ்னு ஒன்று அப்ளை பண்ணுவீங்க பாத்தீங்களா? அங்க தெரியுங்க எங்க டே ஸ்காலரோட வெயிட். என்னதான் நீங்க இப்படிலாம் பண்ணாலும் நாங்க நைட்டு 2 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சு ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியா சாப்பிடுவோம். நீங்க 2 மணிக்கு வீட்டுக்கு போய் இது பண்ணா குண்டாவை திறந்து பார்த்தா அது ஃபுல்லா காலியா தான் இருக்கும். எந்த நேரத்துல வந்தாலும் சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் ஹாஸ்டல் தான் மக்களே. ஹாஸ்டல்ல மணி அடிச்சாதான் சோறு, வீட்ல எங்க குக்கர் விசில் அடிச்சாலே சோறியா. நம்ம பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நைட்டு 12 மணிக்கு கேக் கட் பண்ணணும் அப்படின்னா அங்கே 15 பேர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஆனால் இங்கே அப்படியா? எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒன்றா கூப்பிட்டு
ஒருத்தர் மறந்துட்டீங்க. ஹாஸ்டல் வார்டன் ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா? கேக்க வேண்டியது அவங்களுக்கு தான். ஏமா அப்படி இல்லம்மா, நான் சொல்றேன், உன்னை நான் காப்பாத்துறேன். சரி, எங்கேயாச்சும் அவுட்டிங் போறீங்க, இதுவா டே ஸ்காலர்ஸா இருந்ததுன்னா என்ன தெரியுமா, 10 மணி இல்ல 12 மணி இல்ல 1 மணி கூட வரலாம். ஆனா ஹாஸ்டல்ல வெறும் 9 மணிக்கோ இல்லைன்னா 8 மணிக்கு என்ன டைம் பீரியட் இருக்கோ அதுக்குள்ள தான் வர முடியும். சிம்பிளா ஒரே ஒரு கேள்விப்பா. கேளுங்க. ஓகே, டே ஸ்காலர்ஸ் எல்லாம் வீட்ல இருக்காங்க. அப்பப்போ ஹாஸ்டல்ஸ்க்கெல்லாம் போர் அடிச்சா யார் வீட்டுக்கு போறீங்க? டே ஸ்காலர்ஸ் வீட்டுக்கு தானே. அவங்க வீட்ல இருந்து தானே சாப்பாடு வருது உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பர்த்டே கிஃப்ட், ட்ரீட், பார்ட்டி எல்லாத்துக்கும் வெளிய இருந்து வாங்கிட்டு வரது யாரு? நாங்க தானே. வாங்கிட்டு வரதும் நீங்க தான், எனக்குறா எங்கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடுறதும் நீங்க தான். எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் கிரஷ், பஸ் கிரஷ், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிரஷ் வச்சுக்கிறது நாங்க மட்டும் தானே. கிரஷுக்கு இப்ப நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு தருணம் வந்தாச்சு. எஸ், பேட்டில் ரவுண்ட். ரெடியா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். டே ஸ்காலர்ஸ் வந்து ஒரு 10 சட்டை தான் வச்சிருப்பீங்க. ஆனா ஹாஸ்டலர்ஸ் நினைச்சா இருக்கிற எல்லா சட்டையும், பேண்ட், ஷூ எல்லாத்தையும் நாங்க மாத்தியே போட்டுப்போம். எங்களுக்கு ட்ரெஸ் பத்தி கவலையே இல்ல. ஏங்க, அதனால தாங்க வாங்கி 1 வாரம் ஆற ஷூவை உடனடியா கிழிச்சிருவீங்க. ஆனா நாங்க ஒரு ஷூவை 1 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஒரு வருஷம் இப்படியே துவைக்காம தான் போட போறீங்க. நாங்க ஏதாவது மறந்து வச்சுட்டோம்னா, ஏதாவது நோட்டோ இல்ல லேப் கோட்டோ மறந்து வச்சுட்டோம்னா ஹாஸ்டல்ல போய் டக்குன்னு எடுத்துட்டு வந்துரும். அதுவே நீங்க மறந்து வச்சுட்டீங்கன்னா எடுத்துட்டு வர முடியுமா சீக்கிரமா? அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போனாதானே, அதெல்லாம் கிளாஸ்க்குள்ளேயே தானே கிடக்கும். நீங்க என்னதான் ஹாஸ்டலா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், லோன்லினஸ், எனிமி, ஃபியர், பயம், ஆங்கிரி, லோன்லினஸ் இது எல்லாத்தையும் அதே 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும். ஆனா நாங்க எங்க அம்மா மூஞ்சி அப்படி ஒரு செகண்ட் பார்த்தா போதுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன கஷ்டம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க தீ தைக்க மாட்டாங்களா என்ன? அந்த பிரச்சனையை உருவாக்குறதே அந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தா. ஓகே, தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம் கரெக்டான நேரமா அமைஞ்சிருச்சு. நிஜமாலுமே ஒரு பட்டிமன்றத்தை கேக்குற மாதிரி தான் இருந்தது. என்ன பேசுறீங்க, பயங்கரமா போயிட்டு இருந்தது ரெண்டு சைடும் சூப்பரா. சோ அதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம அப்படியே டிரா பண்ணிடலாம். சரியா? ஆமா, ஏன்னா ஹாஸ்டல் பசங்களும் சலைச்சவங்க கிடையாது, வீட்ல இருந்து வரக்கூடிய பசங்களும் சலைச்சவங்க கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் விளையாட போறோம். அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல ஆடு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு போஸ்ட் போடுவோம். அதே மாதிரி தான் இது இங்க இப்போ லைவா பார்க்க போறோம். ஓகே, டிஜே வந்துட்டு பாட்டு போடுவாங்க. ஓகே, பாட்டு போட்ட உடனே யாரு சூப்பரா ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுறாங்களோ they are the winner. ஓகே, are you ready? ready. அதாவது இப்போ டே ஸ்காலர்ஸ்ல இருந்து நான் கூப்பிட போவது 2 அழகான சிங்கங்கள். வாங்கடா என் செல்லக்குட்டிங்க. எங்க டீம்ல இருந்து 2 சிங்க பெண்கள் வராங்கடா. அதாவது ஃபர்ஸ்ட் யாரு ஆட போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நாங்க ஆண்கள் என்ன பண்ணுவோம்னா பெண்களுக்கு நாங்க விட்டு கொடுப்போம். சரி கேர்ள்ஸ் ஆடலாமா? ஓகே, டிஜே ப்ளீஸ் ப்ளே தி சாங். வாங்கடா. சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என பொண்ணாடா என் முட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரும் ஓடுறத பாரு அடப்பட்டா மூச்சுதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ அனேண்டா. டிஜே சாங் ப்ளீஸ். சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என பொண்ணாடா. இன்னைக்கு இந்த ரவுண்ட்ல வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 சிங்க பெண்கள் தான். வந்தானா பொல்லாத வேங்க திமிராம வாங்க பல்பாய்
வெல்கம் பேக் டு ஆதித்யாவின் இளமை சூப்பர் சூப்பர் சூப்பர். டே ஸ்காலரா ஹாஸ்டலர்ஸா அப்படின்னு ரொம்ப ஒரு உற்சாகமா செம்ம ஃபன்ஃபுல்லா நம்மளோட ஷோ போயிட்டே இருக்கு. இவ்வளவு வந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா டே ஸ்காலர்ஸ் வந்து பத்தி நான் வந்து சொல்லி ஆகணுங்க. டே ஸ்காலர்ஸ் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சோறு மட்டும் தாங்க இருக்கும். ஆனா ஹாஸ்டலர்ஸ் கிட்ட நட்பு, பாசம், காதல் எல்லாமே இங்க இருக்கும். யாரு பசிச்சா சோறு போடுறதா வீடு, மணி அடிச்சு சோறு போட்டா அது ஜெயிலு. தம்பி பிரதர், அப்ப வந்து ஸ்கூல்லலாம் மணி அடிச்சு சோறு போட மாட்டாங்களா? நீ படிச்சது சிறுவர் சீர்திருத்த பள்ளிடா, அதுல போடுவாங்க. இப்ப ரெண்டு பேரையுமே சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம அண்ணன்மார்கள் வர போறாங்க. யார் யார் வராங்க? 3 பேர் வர போறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டவுட் சேந்தல் அவர்கள் வர போறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. அவரோட சேர்ந்து இன்னும் செம்மையா வாய்ஸ் பண்றதுக்காக தர்மா வந்திருக்காரு. இல்ல என்னன்னா வந்து இது வரைக்கும் வந்து நீங்க ஒரு பயங்கர ஃபன்னா வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு பயங்கரமா இருந்தீங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டயலாக் பேச போறோம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நடிகை பாஸ் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? அதை தான் நம்ம இங்க திரும்பி பண்ண போறோம். திரும்பி ஆமா, அதனால தான் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க சொன்னோம். ஒரு டயலாக் நாங்க சொல்லுவோம். அந்த டயலாக் வந்து யார் வந்து ரொம்ப சூப்பரா பேசி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய gift காத்துட்டு இருக்கு. ஓகேவா? அதாவது இங்க தான் டிசைட் பண்ண போறோம் ஹாஸ்டலரா டே ஸ்காலர்ஸானு. டே ஸ்காலரா ஓகே ஓகே. டேய் உன் டீம் தானே அப்படிதான் இருப்பான். ஓகே ஓகே. முதல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது யாரு? உங்க சைடுல இருந்து யார் வர போறா? டேய் கியூட்டா வந்து லாஸ்ட்ல ஒரு பாய் உட்கார்ந்திருக்காருல தம்பி, தட் பாய் கூப்பிடுங்க. அவர் எங்க டீமே இல்ல, சும்மா வந்து அப்ப அவர்தான் எங்களுக்கு வேணும். வாங்க தம்பி வாங்க. சரி ஓகே பிரதர், உங்களுக்கு வந்து எந்த ஆக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? விஜய். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இளைய தளபதி. ஓகேவா? அந்த வாய்ஸ்ல வந்து நாங்க வந்து சொல்ல போறோம். அதை அப்படியே ஜாலியா பேச போறோம். அப்படியே சொல்லலாம். த்ரோட்ல ரெடி பண்ணிக்கங்க. நான் டயலாக் அப்படியே ஃபுல்லா சொல்றேன். அதை கவுன்ஸ் நீ அப்படியே சொல்லணும். ஓகேவா? ரெடியா? என் நெஞ்சில் கொடி இருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். அதாவது நண்பா, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். அதில் தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த டைலாக் தான் ப்ரோ. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு டயலாக். இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் தோப்பான் அப்படி சொல்லக்கூடாது. நல்லா நல்லா பெப்பியா சொல்லணும். ஓகேவா? ரெடி? வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். அப்படி வாங்க. ரெடி? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். இதெல்லாம் ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நவாஜ் வந்து ரொம்ப மாசா சூப்பரா பேசிட்டாரு. அடுத்து அந்த சைடுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசியே ஆகணும். ஓகே, தம்பி பேர் என்ன? தீபக். எங்க இருந்து வரீங்க? வீட்ல இருந்தா. என்ன படிக்கிறீங்க? வெரி குட் தம்பி, இதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? சரி, உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டயலாக் தான். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. டயலாக் நல்லா கேட்டுங்க. ஓகேவா? ரெடி? தெரிஞ்சிச்சா? முழுசா தெரிஞ்சிச்சா? பூவை எடுத்து வச்சுக்கணும், பொட்டு எடுத்து வச்சுக்கணும் கேட்டேன், அறுத்துடுவேன். ஓகேவா? அந்த வாக்கிங் இருக்கணும் பிரதர். வாக்கிங். ரெடி? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு, பூ வைக்க வேணாம், பொட்டு வைக்க வேணாம்னு சொன்னேன். என்ன பிரதர் பூ வச்சுட்டு இருக்கீங்க? அண்ணா, தீபக் வந்து நீங்க சொல்றது மட்டும் இல்லாம அவரே ஓனா நிறைய பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே தம்பி? ஏண்டா பேசிட்டு இருக்கே நீ என்ன வாயில கை அடிச்சு கவுத்துருவோம் பார்த்துக்க. ஏண்டா ஏய், என்னம்மா கத்த மாட்டீங்களா நீங்கள்? அக்கா சிவாஜி. தம்பி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு 5 வயசு இருக்கும். அப்போ கையை பிடிச்சிட்டு கை வீசம்மா, கை வீசு, கடைக்கு போகலாம், கை வீசுன்னு சொல்லுவேடே. ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்புறம் எஸ்டிஆர். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? லைஃப்ல யாரும் ஃபர்ஸ்ட் வர்றன்றது முக்கியம் இல்லை, கடைசியா யாரும் ஃபர்ஸ்ட் வர்றோம் அதான் முக்கியம். என்ன நான் சொல்றது? சிவகுமார். அதாவது நான் பேசிட்டே இருக்கும்போது, நானும் 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது என்னோட பையன் சூர்யாவுக்கு காலேஜுக்கு 6 பேக் இருக்கா, எவ்வளோ உடம்பு கேட்டு தெரியுமா? அந்த காலத்தில் நான் 2 சீடி கேஸ் எடுத்து போட்டு பேசிட்டே போடுவேன். அவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கும்.
சூப்பர். சசிகுமார். ஏண்டா நொன்னைகளா, ஏண்டா லவ்னு போய் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து நின்னீங்க? புத்தன ஒன்றும் சித்தா கூட சொல்லக்கூடாது, அதான் உண்மையான. நல்ல ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்தலாம். இவனை கூப்பிட்டு நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிட்டோம், வேற ஒண்ணுமே இல்ல. என் இனிய பொன் நிலாவே. பாட்டுக்கு ஏத்த மாதிரி வாசிக்கணும், உன் பாட்டுக்கு வந்து வாசிக்க கூடாது, சரியா? சரி, காமெடிக்காகவே நான் இப்போ எதையுமே வாசிக்க போறது கிடையாது. இதை வாசிக்கிறதுக்காகவே கேபிஆர் காலேஜ்ல இருந்து சூப்பரா வாசிக்கிறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். ஒரு கூடையில் நாமும் நடப்பதையது காணும் கனவுகள் பிழையா வரம் ஒன்று கொடு போதும் கலவரங்களும் தீரும் தனி மரம் என நானும் இருப்பது முறையா என் தாரகை நீதானடி கண்விழியால் கொல்லாதடி தள்ளாதடி கைவிரலால் சேராமல் போனால் வாழாமல் போவேன் உன்னை காணாமல் போனால் காணாமல் போவேன் நீ பார்க்காமல் போனால் பாழாகி போவேனே நான் பெண் பூவே சேராமல் போனால் வாழாமல் போவேன் உன்னை காணாமல் போனால் காணாமல் போவேன் நீ பார்க்காமல் போனால் பாழாகி போவேனே நான் என் அன்பே. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல, நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல, நண்பன போல் யாரும் இல்ல இந்த பூமியில, நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில, ஜாதி இல்ல பேதம் இல்ல நட்புக்குள்ள, நண்பன் இருக்கிற வார இல்ல எனக்கு கவலை இல்ல. கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வெட்டி போட்டுடுவோம், டீ கடை போதவில்லை, சிட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்கள போல, நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே இல்ல, என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில, நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில, ஜாதி இல்ல பேதம் இல்ல நட்புக்குள்ள, என் நண்பன் இருக்கிற வரையில எனக்கு கவலை இல்ல. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. பயங்கரமா இருந்துச்சு. லவ் யூ சோ மச். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். கேபிஆர் காலேஜ் ஆசம். ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் தமிழ்நாட்டுல வந்து நிறைய மேடைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது வந்து முதல் மேடை தான், உங்களுக்கான நிறைய மேடைகள் இன்னும் நிறைய இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் இந்த வைப் இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எனக்கு வந்துட்டு ஒரு வைப் டெஃபினட்டா வேணும்டா அப்படின்னு. ரெண்டு டீமுக்கிட்டையும் நான் வந்துட்டு கேட்டேன், அற்புதமாக இருந்துச்சு. அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு டீம் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு நான் சந்தித்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டெஃபினட்டாக யூ ஆர் ராக்கிங்.
அண்ட் டெஃபினட்டாக இதோ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. எப்பயுமே வந்து நம்ம ஷோவில் நம்ம தானே கிஃப்ட் கொடுப்போம். ஆமாம், இந்த ஷோவே வந்து ஆதித்யா டீமுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருந்துச்சு. எஸ், சூப்பர், ஸோ நைஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எங்கள் டீம்ல இருந்து வந்து ஒரு அற்புதமான ஒரு பொண்ணு வந்து சூப்பராக வந்துட்டு பேசினாங்க, க்யூட்டாக இருந்துச்சு. என் தங்கச்சி நந்தினிக்கு தான் வந்துட்டு இந்த கிஃப்ட் நான் ஓகே சூப்பர். எனக்குமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது யார் வின்னர் சொல்கிறதுக்கு. சரி, ஆனால் எங்கள் டீமில் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரைக்கும் எல்லாருமே ஆக்டிவாக இருந்தாங்க. பட் ஆனால் ஓவராலாக எங்கள் டீமில் இருந்து எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸ்பெஷலாக வந்து லக்ஷிதா சூப்பராக இருந்தாங்க இல்லையா? லக்ஷிதாக்கு எனக்கு கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆதித்யா பாருங்க. பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலராணி, வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா, கால காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா.